வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிரடியை கிளப்பியிருக்கிறார் எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்கள். புதுச்சேரியில் தனித்து போட்டியிட போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணியில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத நிலையில் தற்போதைக்கு புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவது என்று ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்கிறார். திடீர் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகும் நீண்ட நெடிய யோசனைக்கு பிறகும் தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கான அந்த நேரமே முடிவடையுது. ஆனால் இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம போட்டியிடுவோம் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தான் தலைவர் அவர்கள் இந்த ஒரு சிறப்பான முடிவை எடுத்திருக்கார். இது கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உரிய மரியாதை நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்மளால் அதை கட்டாயம் தனித்து போட்டியிட முடியும் அப்படின்ற நிலை இருக்குது அப்படின்றத தலைவர் அவர்கள் புதுச்சேரியில் நிரூபித்திருக்கிறார். 3 தொகுதிகளில் போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஊசுடு, நெட்டம்பாக்கம், உழவர்கரை போன்ற 3 தொகுதிகளில். ஏன்னா கடந்த தேர்தலில் உழவர்கரையில் கூட்டணியில் போட்டிட்டோம். ஆனால் கூட்டணி கட்சியினர் நமக்கு அந்த பெரிய ஹெல்ப் எதுவும் பண்ணலை. இருந்தாலும் ஒரு 6000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருந்தோம். இந்த முறை இந்த 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எழுச்சி தமிழர் அவருடைய இந்த முடிவை ஏற்று கட்டாயம் இந்த 3 வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு எந்த வகையெல்லாம் பணி செய்ய முடியுமோ அந்த வகையெல்லாம் கட்டாயம் புதுச்சேரி தோழர்கள் செய்வார்கள் அப்படி என்று எதிர்பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.